அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழக சுகாதாரத்துறை கடந்த 50 வருட காலங்களிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்றால், அதிலே நிச்சயமாக இந்த சுகாதாரத்துறையிலே பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த ஊழியர்களுடைய உழைப்பு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறது. கடந்த 2000 வருடத்திலே இந்த தமிழக சுகாதாரத்துறையிலே 8000 அரசு மருத்துவர்கள் பணியில் இருந்தார்கள். அப்பொழுது 13 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தது. இதுதான் உண்மை. ஆனால் இப்போது 2025ஆம் வருடத்திலே 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 200க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகள், 1700க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு மருத்துவர்களின் எண்ணிக்கை ஐபிஎச்எஸ் விதிமுறைகளின்படி செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஊழியர்களினை ஐபிஎச்எஸ் விதிமுறைகளின்படி அதிகரிக்க வேண்டும். எவ்வளவு இருக்க வேண்டும்? இன்று அரசு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 20,000 தமிழகத்திலே. ஐபிஎச்எஸ் விதிமுறைகள் படி இங்கே கிடைக்கக்கூடிய சேவைகளை நாம் கணக்கு வைத்து பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக அது 40,000 தாண்டி இருக்கும். ஆனால் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் மேலும் மேலும் மருத்துவர்கள் மீது, செவிலியர்கள் மீது, ஊழியர்கள் மீது அதீத பணி சுமையை சுமத்துவதும், அது மட்டுமல்லாமல் புதிய மருத்துவமனைகள் உருவாக்கப்படும் போது அங்கே மருத்துவ பணியிடங்களை உருவாக்காமல் ரீடெப்ளாய்மெண்ட் மாடல் என்கின்ற முறையிலே ஒரு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு பணியிடங்களை மாற்றுவது, ஒரு மருத்துவக் கல்லூரியிலிருந்து இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கு பணியிடங்களை மாற்றுவது, ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே டெம்பரரி போஸ்ட் கிரியேஷனிலே ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்குவது என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதை இந்த தமிழக சுகாதாரத்துறை நிறுத்த வேண்டும். மாறாக தமிழக சுகாதாரத்துறைக்கு ஐபிஎச்எஸ் விதிமுறைகள் படி மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பணியிடங்களை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சுகாதாரத்துறை ஒரு நிலையான வளர்ச்சியை கண்டறிய முடியும். தமிழக மக்களுக்கான மருத்துவ சேவைகளையும் அளிக்க முடியும். இரண்டாவதாக, இந்த தமிழக சுகாதாரத்துறையில் 2000ஆம் வருடம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுகாதாரத்துறை செயலர் இருந்தால், ஆனால் இன்றைய நிலைமைக்கு இரண்டாவதாக டான்சாக்ஸிலே ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் டைரக்டர், நேஷ்னல் ஹெல்த் மிஷனிலே ஒரு மிஷன் டைரக்டர், அதன் பிறகு எம்ஆர்பியிலே ஒரு சேர்மன் என்று 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிலே இருக்கின்றார்கள். இது மட்டும் பத்தாது என்று இப்பொழுது நமது அரசு சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய டிஎம்இ மருத்துவ கல்வித்துறை இயக்குநரகம், டிஎம்எஸ் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளை இயக்குநரகத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் பதவியிடங்களையும் மருத்துவர்களை எடுத்துவிட்டு அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகளையோ அல்லது டிஆர்ஓ போன்ற அதிகாரிகளை நியமிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை இந்த சுகாதாரத்துறை முன்வைப்பதாக கேள்விப்படுகின்றோம். இது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற ஒரு நிலைப்பாட்டினை இந்த தமிழக அரசு எடுக்கக்கூடாது என மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்திலே நாம் கோரிக்கை வைக்கின்றோம். நான் டாக்டர் சாமிநாதன், மாநில தலைவர், அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம், SDPGA.